ஒன்றிய அரசை பார்த்து கேட்குறேன், உங்களால் பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னா முடிச்சு வச்சிருக்கலாம், ஆனால் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறீங்க. வேணும்னா எப்போ பார்த்தாலும் தமிழர்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மேடையில் பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? எதை துரோகம்னு சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறார். பேசும்போது ராமநாதபுரம்ன்றப்ப மீனவர்களை டச் பண்ணாமல் பேசுனா அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல, அதனால அந்த இடத்துல மீனவர்கள் பிரச்சனை எடுத்து பேசியிருக்கார். அப்போ மற்ற நேரத்துல எல்லாம் பேசுறதுக்கு மறண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கும் முதல்வருங்கிறதுனால நிறைய வேலை இருக்கும்ல, அந்த வேலையில் ஒரு வேலையாக ராமநாதபுரம் பக்கம் போகும்போது பதிக்கா அப்படின்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் தான் பிரச்சனை எடுத்து பேசுகிறாங்க. இதுக்கு தீர்வு கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறதான். அதுதான் எல்லாருக்குமே தெரியுமாடா. ஆனால் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது இவங்க தான் ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது இவங்க காதுக்கு கேட்டிருக்கு. அதனால எங்களே அப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு நாங்களே ஒன்றிய அரசு வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசத்தை பற்றி பேசாமலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை குற்றச்சாட்டை அந்த பக்கமாக டைவர்ட் பண்ணி விட்டுருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது. இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. இதே அப்படியே தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட ஒன்றிய அரசு கிட்ட நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய மாநிலம் அரசு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் பறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க இப்பேற்பட்ட ஒன்றிய அரசு கிட்ட பாஜக கிட்ட போயிட்டு அடிமை சாசனம் எழுதி அடிமையாக வாழ்ந்துங்கிறாங்க அதிமுக காரங்களாம். இதெல்லாம் நம்ம முருகாரம் பண்ற வேலையா அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக.